ஒரு படத்தையே உங்களால் கரெக்டாக ரிலீஸ் பண்ண முடியல, சொன்ன தேதியில் பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணி காட்ட முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு நாட்டை எப்படி வந்து ஆளுவீங்க? கேட்குற 275 கோடியை கொடுப்பாங்க, நமக்கு காசு தான் முக்கியம்னு வந்து கன்னட தயாரிப்பாளருக்கு தேதி கொடுக்குறீங்க. ஆனால் மலேசியாவில் மேடை ஏறி காசெல்லாம் என்ன காசா முக்கியம் அப்படிங்கிறீங்க. இப்போ 12ஆம் தேதி உங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க, வர சொல்லி டெல்லிக்கு சிபிஐயில். நீங்கள் போகிறீங்கல்ல, ஜனநாயகனுடைய ஆடியோ வெளியீட்டில் நீங்கள் வந்து 6 மணி நேரம் உட்காந்துருக்கீங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க, ரசிக்கிறீங்க, புன்முறுவல் காட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஏன் நீங்கள் வந்து ஒரு மக்கள் பிரச்சனைக்கு வந்து உட்கார மாட்டீங்களா? சூர்யா இன்னைக்கு அரசியலுக்கு வந்தாருன்னா அவர் வந்து 15 வருஷமா அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துறாரு. அதுல பல பேரை வந்து படிக்க வைக்கிறார், ஏழை மாணவர்களை. அப்போது அவர் திடீர்னு இன்னைக்கு வந்து நான் அரசியல் வரப்போறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு நியாயங்கள் இருக்கலாம். எல்லா இடம் கல்யாணம் பண்ணுறது, எல்லா இடத்துலையும் 5 ஸ்டார் ஹோட்டல், நீலாங்கர பங்களா, பனையூர் பங்களா, இந்த பட்டணம் பக்கத்தில் அங்கே பங்களா, இங்கே பங்களா, எல்லா இடத்துல சொத்தை வளைச்சு போட்டுட்டு. கொடுவா அன்புன்னு ஒரு பையன், 13 வயசு பையன், அவன் வந்து என்ன சொல்றான்னா, ஃபேமிலிஸ் வாங்க ஃபேமிலிஸ். லட்சக்கணக்கான பணத்தை ஒரு 13 வயசு பையனுக்கு கொடுத்துருக்காங்களே. தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் பண்ணலாம். ஏன் வேற படம் ரிலீஸ் பண்ணலாம், விஜய் படம், ஆனா இந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாது. வெல்கம் டு த ஷோ. ஸோ நம்ம கூட இப்போ ஜனநாயகன் பிரச்சனைகளை பற்றி டீட்டெயில்டாக பேசுறதுக்காக சினிமா தயாரிப்பாளர் மற்றும் சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபுபானா இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது ஜனநாயகன் இது வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக ரிலீஸ் பண்ணி இந்த பொங்கலை ஜனநாயகன் பொங்கலாக மாற்றலான்னு கனவு கண்டு வச்சுருந்தாங்க. பட் இப்போ அது போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு. என்னென்ன இஷ்யூ போயிட்டுருக்கு ஜனநாயகன் படத்தை சுற்றி? சென்சார் போர்ட் வந்து ஒரு மெயில் வருது. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஆட்சேபனைக்குரிய சில காட்சிகள் இருக்குது, இந்த இராணுவத்தில் பயன்படுத்துகிற சில சிம்பிள்ஸை வந்து இந்த படத்தில் நீங்கள் பயன்படுத்திருக்கிறீங்க. அதுக்கு வந்து முறையாக வந்து ஹோம் செக்ரட்டரியிலேருந்து அனுமதி வாங்கியிருக்கணும், மத்திய அரசுகிட்டேருந்து. அது நீங்கள் வாங்கலை. அதனால் வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்திருக்கு. இந்த மாதிரி மெயில் வந்ததுக்கப்புறம் தான் 9ஆம் தேதி படம் ரிலீஸு. 5ஆம் தேதி மாலை வந்து இந்த மெயில் வந்ததுக்கப்புறம் அவசரமாக வந்து இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஒரு அவசர வழக்காக வந்து இது வந்து தாக்கல் பண்ணுறாங்க, மனு தாக்கல் பண்ணுறாங்க. நீதிபதி ஆஷா முன்னிலையில் அன்னைக்கே வந்து அவசர வழக்கு அது எடுத்துக்கொள்ளப்பட்டு 2 பக்க வாதங்களும் கேட்குறாங்க. இவங்க தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 500 கோடி ரூபா முதலீடு பண்ணியிருக்கோம், விளம்பரம் பண்ணிட்டோம், படத்தை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அது இல்லாமல் பப்ளிசிட்டியிலேருந்து எல்லா பக்கமும் தியேட்டர் எடுத்துட்டோம், எல்லா பக்கமும் புக்கிங் வேறு ஓப்பன் ஆயிடுச்சு, வேர்ல்டு வைடு 22 கண்ட்ரியில் 4 மொழிகளில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, இது அந்த குறித்த தேதியில் வரலைன்னா எங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. எதிர்த்தரப்பு வாதம் யார் அப்படின்னா, அங்கே வந்து அரசாங்க வக்கீல், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவங்க சென்சார் போர்டு சார்பாக ஆஜராகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 பேர் வந்து அனுமதி கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க, ஒருத்தர் வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது, இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுக்கணும்னு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் வந்து மேல்முறையீடு, அதாவது ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், ரிவைசிங் கமிட்டியில் இந்த படம் பார்த்துட்டு தான் இந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண முடியும். இப்போ வரைக்கும் ரிவைசிங் கமிட்டி அந்த படத்தை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து 4 வாரம் அவகாசம் வேணும் இந்த படத்தினுடைய சர்டிஃபிகேட்டை கொடுக்குறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தீர்ப்பு வந்து வெள்ளிக்கிழமை வரப்போகுது. இந்த தீர்ப்பு வெள்ளிக்கிழமை காலையில் நீதிபதி சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து படம் ரிலீஸ் ஆகணும். கேரளாலெலாம் 6 மணிக்கே படம் போடுறாங்க, தமிழ்நாட்டில் 9 மணிக்கு போடுறாங்க. இது இல்லாமல் வந்து உலக நாடுகளில் மிட் நைட்டே ஆரம்பிச்சிடும், 2 மணி 3 மணிக்கு அதிகாலை காட்சி, அதாவது நம்ம டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அங்கே படம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிடும். இப்படியெல்லாம் பல சிக்கல்கள் இருக்கிறதுனால அந்த தயாரிப்பு நிறுவனமே வந்து முன் வந்து இப்போ 9ஆம் தேதி நாங்கள் படத்தை கொண்டு வரல அப்படின்னு வந்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இதுதான் அங்கே உள்ள சிக்கல். இது ஒரு ப்ரொமோஷன் தானே சார் அவங்களுக்கு? ஜனநாயகன் படத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பராசக்தி வந்ததுக்கு அப்புறமா அதோட பேச்சு அதிகமாயிருச்சு. இப்போ திருச்சிலையுமே இப்போ வள்ளூர் கோட்டத்தில் போட்ட மாதிரி அங்கே போட்டு அங்கேயுமே ஒரு ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருவேளை ஜனநாயகனோட பேச்சு கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக அது திரும்பவும் மேலே பீக் பண்ணணுங்கிறதுக்காக கூட இந்த இஷ்யூ அவங்க ஏற்படுத்திக்கலாம்ல. ஸோ விஜய் சைடு இருந்தே இதை நடத்திக்கலாம்ல அப்படி. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை எதிர்க்கிறாரு, கொள்கை எதிரிங்கிறாரு, டிஎம்கே பார்த்து தீய சக்திங்கிறாரு. இதெல்லாம் அவர் டைரக்டாக டேரிங்காக வந்து எதிர்க்கும் போது அவருக்கு பதில் எதிர்ப்பு வருமா வராதா? பதில் வரதானே செய்யும். அப்போ பதில் எதிர்ப்பு வந்தால் அது வந்து படத்தில் கையை வச்சா அதை நம்ம எங்கேயுமே கையை வைக்காத அளவுக்கு எஸ்கேப் ஆகி போய் நம்ம 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி காட்டுறது தான் கில்லி. கேவிஎன் யார், எத்தனை தமிழ் படம் எடுத்திருக்கிறாங்க எனக்கு சொல்லுங்கள்
அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து படம் எடுக்கிறாங்க. இது வரைக்கும் விஜய் வந்து நடித்த தயாரிப்பாளர்களோட லிஸ்ட் எடுங்க. அந்த தயாரிப்பாளர்களில் எத்தனை தயாரிப்பாளர்கள் தமிழ் தயாரிப்பாளர்கள் இருக்காங்கன்னு பாருங்க. உங்களோட கடைசி படத்தை நீங்கள் எதுக்கு கேவிஎம் நிறுவனத்துக்கு கொடுத்தீங்க? அவங்க கோடீஸ்வரங்க, பெரிய செல்வந்தர்கள். உங்களுக்கு நீங்கள் கேட்குற 275 கோடியை கொடுப்பாங்க. நமக்கு காசு தான் முக்கியம்னு வந்து நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு நீங்கள் கன்னட தயாரிப்பாளருக்கு தேதி கொடுக்குறீங்க. ஆனால் மலேசியாவில் மேடை ஏறி காசெல்லாம் என்ன காசு, காசா முக்கியம் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் ஓகே ப்ரோ. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்க. விஜய் படத்தை தடுக்கிறாங்கன்னு தானே சொல்கிறாங்க. அந்த தயாரிப்பாளர் படம் கேவிஎன் படத்தை வந்து முடக்க பார்க்குறாங்க, கேவிஎன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட பார்க்குறாங்க அப்படி சொல்கிறாங்களா? விஜய் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்கிறாங்களா? எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள். என்னன்னா விஜய் மட்டும் பொறுப்பாயிட முடியாதுல்ல இதுக்கு. விஜய் மட்டும் பொறுப்புன்னு நான் சொல்லலை, விஜயும் ஒரு பொறுப்பாளி. ஓகே, விஜய் மட்டும் பொறுப்பா இல்லை. இப்போ வந்து கரூரில் 41 பேர் இறந்தாங்களே, அதுக்கு விஜய் மட்டும் முழு பொறுப்பாளி கிடையாது. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் விஜயும் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. நீங்கள் லேட்டாக போனீங்களா இல்லையா? குறித்த நேரத்துக்கு போயிருந்தா இது நடக்காமல் இருந்திருக்கலாம். நடந்துச்சுல்ல. இப்போ நீங்கள் லேட்டாக போனதுனால தான் நடந்துச்சு. அப்படி ஒரு வாதம் வருது இல்லை. இப்போ 12ஆம் தேதி உங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க, வர சொல்லி டெல்லிக்கு சிபிஐயில். நீங்கள் போகிறீங்கல்ல, இது நடந்ததுனால தானே. நீங்கள் வந்து 12 மணிக்கு அங்கே மீட்டிங்னு சொல்லி 12 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறீங்க. இது என்னங்க இது அநியாயம்? நீங்கள் வந்து ஒரு மக்கள் பிரச்சனை, ஒரு மாநாடுனா நீங்கள் அரை மணி நேரம் இருந்துட்டு போயிடுறீங்க. ஒரு மதுரை மாநாட்டில் அரை மணி நேரம், அப்புறம் இன்னொரு இடத்துல என்னமோ நடத்துகிற விக்கிரவண்டி மாநாட்டில் ஒரு அரை மணி நேரம். ஆனால் ஒரு ஜனநாயகனுடைய ஆடியோ வெளியீட்டில் நீங்கள் வந்து 6 மணி நேரம் உட்காந்துருக்கீங்க. எல்லாத்தையும் பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க, ரசிக்கிறீங்க, புன்முறுவல் காட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஏன் நீங்கள் வந்து ஒரு மக்கள் பிரச்சனைக்கு வந்து உட்கார மாட்டீங்களா? மக்களுக்கு நீங்கள் போராடுறீங்க. மக்கள் பிரச்சனைக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க? நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அரசியல் நோக்கம்தான் என்ன உங்கள் நோக்கம்? மக்களுக்கு செய்யணும்னா இன்னைக்கு திடீர்னு வந்து செய்யணும்னு குதிச்சிருக்கீங்களே, டக்குன்னு வந்து குதிக்கிறீங்க. நான் மக்களுக்கு செய்ய போகிறீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? சூர்யா இன்னைக்கு அரசியலுக்கு வந்தாருன்னா அவர் வந்து 15 வருஷமாக அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துகிறாரு. அதில் பல பேரை வந்து படிக்க வைக்கிறார், ஏழை மாணவர்களை. அப்படி இருக்கும்போது அவர் திடீர்னு இன்னைக்கு வந்து நான் அரசியல் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு நியாயங்கள் இருக்கலாம். ஆமாம், சூர்யா 15 வருஷமாக பண்ணுறாரு, ஒரு அரசியல் எண்ணங்கள் இருக்குமோ, நல்ல எண்ணங்கள் இருக்குமோ, அரசு பொது சேவை செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் சொல்லுங்கள். எல்லா இடம் கல்யாண மண்டபம் கட்டினீங்க, எல்லா இடத்துலையும் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டினீங்க, எல்லா இடத்துலையும் இந்த ஏதோ விருகம்பாக்கத்தில் மால் இருக்குது, தேட்டர் இருக்குது, அது இருக்குது, பெரிய பெரிய பங்களா இருக்குது, நீலாங்கரை பங்களா, பனியூர் பங்களா, இங்கே நம்ம இது ஏதோ 60 கோடியில் பங்களாங்கிறாங்க அந்த இந்த பட்டணம் பக்கத்தில், அங்கே பங்களா, இங்கே பங்களா, எல்லா இடத்துலையும் சொத்தை வளைச்சி போட்டிருக்கீங்க. வேறு என்ன பண்ணீங்க? நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணீங்க? இதெல்லாம் ஓகே. பட் சினிமாவில் நம்ம அரசியல் ஆட் பண்ணக்கூடாது இல்லை? ஏங்க சினிமாவை நம்ம அரசியல் ஆட் பண்ணக்கூடாதுங்கிறீங்க? சினிமாவை அவங்க தானேங்க அரசியல் ஆட் பண்ணுறாங்க. சரிங்க, சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கலங்க. நான் கேட்குறேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க விஜய் நீங்கள் கொடுங்க. என்ன கொடுங்கன்னா, ஆமாங்க இது வந்து நம்ம தப்பு தான், அது வந்து சென்சார் கிடைக்கல சொல்கிறாங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ஏன் நீங்கள் அரசியலாக்குறீங்களே? நீங்கள் உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸு, உங்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் படத்தை வர உள்ள, எங்கள் தலைவன் படத்தை அடிச்சிட்டாங்க, இந்த வரோம், அந்த வரோம், சென்சார் போர்டை நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் பேச்சா? சென்சார் பண்ண போர்டை வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய நிறுவனம், அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் பேச்சா? நான் கேட்குறேன். ஒரு பையன், அவன் பேர் என்ன கொடுவா அன்புன்னு ஒரு பையன், 13 வயசு பையன். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஃபேமிலிஸ் வாங்க, ஃபேமிலிஸ், நான் வந்து மலேசியா போகிற ஃபேமிலிஸ், இந்த பாஸ்போர்ட் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏ சைஸ் பேப்பர் இருக்குல்ல, அந்த ஏ சைஸ் அதை வந்து 4ஆக மடித்து விசா ஃபேமிலி, பை ஃபேமிலின்னு சொல்கிறான். விஜயோட பேசுகிற மாதிரி சொல்கிறான். அதாவது விஜயோட பேசுகிற மாதிரியே பேசுகிறான். அது ஏஐயில் கிரியேட் பண்ண விஜய் வாய்ஸ் மாதிரி கொடுத்துரும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, யாரோ ஒருத்தன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அந்த பக்கம் உட்கார வச்சு, போன மாநாட்டுக்கு வந்தீங்க தம்பி, நான் பார்த்தேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம தொண்டிருந்தீங்க, அடுத்த மாநாட்டுக்கு வாங்க, நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிலாம் பேச வைக்கிறான். அப்புறம் மெசேஜ் அனுப்புகிறாருங்கிறான், அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாருங்கிறான். இதை நம்புறாங்களா இல்லையா? இந்த டிவிகேக்காரவங்க, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை நம்பி லட்சக்கணக்கான பணத்தை ஒரு 13 வயசு பையனுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையா? மோசடி பண்ணி அவங்க அம்மாவுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கானா இல்லையா? ஸோ யார் இந்த கொடுவை அன்பு? இவனே இன்னைக்கு பாப்புலர் ஆகிட்டான். அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு 13 வயசு பையன் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்புற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது? இப்போ அப்படி இருக்கும்போது இது வந்து சென்சார் போர்டு தடை பண்ணிடுச்சா அப்படின்னா, சென்சார் போர்டு தடை பண்ணிடுச்சுன்னு விட வேண்டியதானே. இதை எதுக்கு நீங்கள் அரசியலாக்குறீங்க? ஜனநாயகனை வந்து போட்டிக்கு வந்தாங்க, அதாவது ஜனநாயகன் வந்துருச்சு, போட்டிக்கு வந்துருச்சு, பராசக்தி கூட வந்துருச்சு, பராசக்தின்னு போட்டு அந்த படத்தை போட்டு டேமேஜ் பண்ணீங்க. சிவகார்த்திகேயன் என்ன தப்பு பண்ணாரு? துப்பாக்கியை வந்து ஒரு படத்தில் கேமியோ காட்சி, அது ஒரு காட்சி, நான் சொல்கிறேன் அது படக்காட்சி தானே.
படம் தானே அது. அதில் துப்பாக்கியை கொடுத்தாரு, அவ்வளோதான். இது தவிர விஜய் சிவகார்த்திகேயனுக்கு என்னங்க பண்ணார் நீங்கள் சொல்லுங்க. எதுவுமே பண்ணல. இன்ஃபேக்ட் சிவகார்த்திகேயன் ஆடியோ லான்ச்ல இதுக்கு தான் ப்ரோமோட் பண்ணிருந்தாங்க. 10 நிமிஷம் கிட்ட இந்த படத்தை பத்தியே பேசியிருப்பாரு. இது வந்து அண்ணன் தம்பி பொங்கலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணாரு. வேற எதுவும் தப்பா அவர் பண்ணல. ஆமாம், அவர் ஒன்றும் தப்பாக பண்ணல. அவர் தப்பாக பண்ணவே இல்லை. அவர் அண்ணன் தம்பி பொங்கல்ங்கிறாரு. அண்ணனும் தம்பியும் ஒரே போட்டிக்கு வரோம், நீங்கள் 2 படத்தையும் பாருங்கன்னாரு. இப்போ அண்ணன் வரல, தம்பி படம் தான் இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு விஜய் எதுவுமே பண்ணலை, இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது துப்பாக்கி கொடுத்தாரு, அவர் துப்பாக்கியை அவருக்கு நிறைய சுட வச்சுட்டாரு, அவருக்கு நிறைய சுட்டாரு, தோட்டாவை வந்து நம்ம அண்ணனுக்கு எய்த்தாப்புலேயே வந்து பிடிச்சிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு. பராசக்தி எப்படி வரலாம், ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? 2 படம் வரக்கூடாதா? வாரிசு துணிவு வந்தப்போ இந்த பிரச்சனை நீங்கள் பண்ணீங்களா? உங்களுக்கு நேரடி போட்டியாளர் யார்? அஜித். இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சா? பண்ணலை இல்லை, நீங்கள் எந்த போட்டியும் பண்ணல இல்லை. இப்போ விசுவாசமும் பேட்டையும் ஒன்றா வந்துச்சு, அப்போ ஏதாவது போட்டி நடந்துச்சா? இதெல்லாம் பெரிய ஹீரோஸ் கிடையாதா? ரஜினி, விஜய், அஜித் வந்து பெரிய ஹீரோ கிடையாதா? அப்பெல்லாம் இல்லாத போட்டி இப்போ எங்கேருந்து வந்துச்சு? அப்பெல்லாம் இல்லாத வன்மம் இப்போ எங்கேருந்து வந்துச்சு? நீங்கள் சொல்கிறீங்க இது சினிமான்னு, நான் ஒத்துக்கிறேன், சினிமா தான். ஆனால் சினிமாக்குள்ள அரசியல் வந்துருச்சே, சினிமாக்குள்ள அரசியலை தவிர்க்க முடியலையே. அவர் இப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலைங்கிறத கையில் போர்க்கொடியை தூக்கிட்டு இதை அரசியலாக பேசுகிறாங்களே, இதை வந்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க, இதை வந்து இதை காரணம் வச்சு இவரை வந்து சுப்பீரியர் ஹீரோ மாதிரி வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து ப்ரொமோட் பண்ணி காட்டுறாங்க. என்னமோ இவருக்கு அநீதி நடந்துட்ட மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் அவங்க பண்ணுறாங்க, நம்ம பண்ணலை. அரசியல் பண்ணும்போது பதில் அரசியல் வந்து மற்றவங்க பண்ணுவாங்க, பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் ஒருத்தர் நான் வந்து பலார்னு அரைஞ்சிங்கன்னா இன்றைக்கி யாருமே காந்தி கிடையாது. மறுகண்ணத்தை காமிச்சு அடிப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாரும் பதிலுக்கு அடி கொடுக்க தான் செய்வாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. இப்போ வந்து ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது? ஏன்னா நீங்கள் வந்து 4 வாரம் டைம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா இந்த மந்த்? இல்லை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா ஜனநாயகன் படம்? இப்போ இது வந்து இந்த கேள்விக்கு நம்ம பதிலே இப்போ சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி என்ன சொல்ல போகிறாங்கிறது இப்போ தெரியாது, பொறுத்து தான் பார்க்கணும். நீதிபதி என்ன சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து யூகம் என்ன பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு நீதிபதி ஒரு ஆர்டர் போட்டால் உடனே சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு ரெடியானா கூட இம்மீடியட்டாக படத்தை வந்து 10ஆம் தேதி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாது, 10ஆம் தேதியும் வர முடியாது. ஒரு அவசர கதியாக வந்து இறக்கி தான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு தான். பொங்கல் வந்து தை 14 தான் பொங்கல், அதாவது ஜனவரி 14 அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப மும்மரமாக எல்லாரும் மெனக்கெட்டு பண்ணணும். அது வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து 4 வாரம் கழித்து தான் கொடுக்க முடியும். அவங்க அவகாசம் கேட்குறாங்க. 4 வாரத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்துருங்க, அதுக்கு மேலே தள்ளாதீங்கன்னு அவங்க ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்கன்னா 4 வாரம் கழித்து தான் அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. அதுக்கு வந்து தேதி வந்து பிப்ரவரி 10 அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அது என்ன தேதியாக இருக்கும்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. அது மார்ச் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேர்தலுடைய அறிவிப்பு வந்துடும். இந்த தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா, தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன், வேறு படம் ரிலீஸ் பண்ணலாம், விஜய் படம், ஆனால் இந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாது. விஜய் படம் மற்ற தேட்டர் மற்ற டிவியில் போடக்கூடாதுன்றவாங்க, எதுலேயுமே போடக்கூடாது. தூர்தர்ஷன் அரசாங்க நிறுவனத்துல எல்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா ப்ரொமோஷனாக மாறும். இப்போ ஜனநாயகன் வந்து ப்ரொமோஷனாக மாறிடக்கூடாதுங்கிறதுனால அந்த தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா போட முடியாது, படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2-3 மாதம் இருக்கே, ரிலீஸ் பண்ணலாம். அது என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அந்த தயாரிப்பு நிறுவனமும் விஜயும் சேர்ந்து தான் அந்த முடிவு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் சில பிரச்சனைகள் வந்து ரூமர்ஸ் கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? நம்ம ரூமர்ஸ் கிளப்புறவங்கள நம்ம என்ன செய்ய முடியும்? அது ஒன்றுமே பண்ண முடியாது. இது என்னன்னே தெரியாம அதான் சொல்கிறேன், சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, பப்ளிக் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் இறங்கி சொல்லணும் அப்படின்னா பொது கக்கூஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்ம யார் கண்டென்ட் போடுறது, யார் வந்து விமர்சனம் பண்ணுறது, எதையுமே இனிமேல் தடுக்க முடியாது. தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து நல்லாவும் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க, தப்பாகவும் பல பேர் பயன்படுத்துவாங்க. நல்லா பயன்படுத்துகிறவங்களோட தப்பாக பயன்படுத்துகிறவங்க தான் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்களில் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள தடுக்க முடியாது, அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரூமர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல விதமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து இல்லாமல்லாம் இருக்காது. அதை நம்ம தடுக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து.